நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இறந்த பிறகு ஆன்மா மீண்டும் பிறவி எடுக்க காத்திருக்கும். அப்படி காத்திருக்கும் நேரத்தில் அந்த ஆன்மா எப்படி அதன் உடலை தேர்ந்தெடுக்கிறது, அதான் அந்த டாபிக். எப்படி உடலை தேர்ந்தெடுக்குது? ஏதாவது போட்டி மாதிரி வைக்குமா? நாமெல்லாம் நமது உடலை நீத்து ஆன்மாவாகப்பட்டது உடலை விட்டு வெளியே போயிடுது. வெளியே போயிட்டு மேல் லோகம், சொர்லோகம், பூர்லோகம், பல லோகங்களை பார்த்து விட்டு தேவையான அனைத்தையும் பார்த்து விடும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு உண்டான தண்டனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? அந்த ஆன்மா, அதாவது வாழ்ந்து கொண்டிருந்த ஆத்மா உடலை விட்டு வெளியே வந்துடுது இல்லையா? அப்போ வாழ்ந்து கொண்டிருந்த ஆத்மா அதுக்கு என்ன பேருனா ஜீவாத்மான்னு பேர். அப்போ அந்த ஜீவனை திரும்பவும் பெற, ஜீவனை என்ன? உயிர். ஜீவாத்மாவாக இருந்த அந்த ஆத்மா அந்த ஜீவனை விட்டு வெளியே வந்து விட்டது. திரும்ப அதுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். எல்லா ஆத்மாவும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி விட்டு அந்த உடலை விட்டு உயிரை விடுவது இல்லை. அப்போ அந்த உயிரை விடுவதற்கு முன்பு அவர் மனதில் பதிந்திருந்த அனைத்து ஆசைகளையும் அது நிறைவேற்றியே ஆக வேண்டும். இதுதான் விதி. அப்போ அந்த ஆத்மா திரும்பவும் பிறவி எடுக்க மேலே போய் பல நல்லது கெட்டது கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு, சரி நான் புண்ணியமாயிட்டேன், நான் திருப்பி நான் ஒரு பிறவி எனக்கு வேணும்னு அப்படின்னு அது கேட்கும். யார்கிட்ட கேட்கும்? ஜீவாத்மா பரமாத்மா கேட்கும். பரமாத்மானா ஆங்கிலத்தில் என்ன? சுப்ரீம் சோல். அது எப்படி நம்ம மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரே வழி ஈஸியான வழி. ஒரு ஏன்னு ஒரு எழுத்து எடுத்துக்கோமே, அதுதான் முதன்மையான எழுத்து ஏ. அப்போ அந்த ஏங்கிறது இறைவன் வச்சுக்குவோம். இறைவன்னா அதாவது ஒரு சுப்ரீம் சோல் ஆங்கிலத்தில். அப்போ அந்த சுப்ரீம் சோல்னு பரமாத்மான்னு சொன்னேன், அதான் அதை வச்சுக்கோமே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா என்ன? ஜீவாத்மா. ஜீவாத்மா என்ன? உடலை எடுத்து அது சில விஷயங்களை சாதிச்சுட்டு சிலது சாதிக்காமல் உடலை விட்டு உயிரை விட்டு வெளியேறுது. அப்போ அதுக்கு பின்னு எடுத்துக்குவோம். பரமாத்மாவுக்கு ஏ, ஜீவாத்மாவுக்கு பி, ஏபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவாத்மா நித்திய ஜீவன் திரும்பவும் அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஐயோ நம்ம இத்தனை ஆசைகளை, இப்போ ராமச்சந்திரன் ஒரு பேரில் இருக்கும்போது நான் ஒரு பெரிய பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கலை. அதுக்குள்ளே நான் இந்த உடலை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்போனா அந்த ரெக்கார்டு அதுக்குள்ளே இருக்கும். எதுக்குள்ளே இருக்கும்? அந்த பிங்கிற அந்த ஆத்மாவுக்கு, ராமச்சந்திரன் உடல் இருந்தது இல்லையா, அந்த ஆன்மாவுக்கு அந்த பதிவு இருக்கும். அப்போ அது திரும்பவும் அந்த ஏங்கிற பரமாத்மாட்ட அது கேட்கும். நான் எனக்கு இன்னொரு பிறவி கொடுங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் பென்ஸ் கார் வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அது அந்த பிறவியில் கிடைக்கல, இது வரக்கூடிய பிறவியிலேயாவது கிடைக்கட்டும், அது உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு தவம் கிடக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கேட்டவொன்னே அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. சில உயிர் பிறப்பதற்கு ஒரு நாள், சில உயிர் பிறப்பதற்கு, சில ஆன்மா பிறப்பதற்கு பல நாள், சில ஆன்மா 5 வருஷம் 10 வருஷம் ஏன் 50 வருஷம் கழிச்சு கூட பிறக்கும். அது டிஃபென்ஸ். அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு நிலைக்கு மேலே தான். அதெல்லாம் அது நம்ம ஒரு கற்பனையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா இது ஒரு கதை மாதிரி இல்லைங்க, உண்மை தான். அதை கதை மாதிரி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை கதா கலட்சம்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும், வேற ஒன்றும் இல்லை. அப்போது அது இறைவன் அந்த ஏன்னு அந்த பரமாத்மா என்ன சொல்லுவார்? சரி நீ பென்ஸ் கார் ஆசை உனக்கு இருக்குங்கிற, சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இந்த பிங்கிற ஜீவாத்மா கேட்கும், கேளுங்க இறைவனே, சரி நீ பென்ஸ் கார் இருக்கிற ஃபேமிலியில் போய் பிறக்கணுமா? உன்னை ஆஸ்பத்திரியிலேருந்து உங்கள் கூப்பிட்டு போகும்போது பென்ஸ் காரில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி வேணுமா? இல்லை நீ போய் அந்த வீட்டில் பிறந்து
நீ கல்லூரி படிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த உன்னுடைய அப்பாவோ அம்மாவோ அந்த பென்ஸ் கார் வாங்கி உன்னை ஓட்ட சொல்கிற மாதிரி உனக்கு வேணுமா, இல்லை நீ படித்து சம்பாதிச்சு நீயே காரை வாங்கி நீ ஓட்டுற மாதிரி உனக்கு வேணுமா? இந்த 3 கேள்வி. உனக்கு எது வேணும்னு சொல்லு சாமி, நான் அப்படியே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாராம். யார்? ஏன்னு சொல்லக்கூடிய பரமாத்மா. அவசர கொடுக்கு ஜீவாத்மா என்ன சொல்லும்? இல்லை இல்லை இல்லை, நான் பிறந்து ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு போகும்போது என்னை வந்து பென்ஸ் காரில் கூட்டிகிட்டு போகணும் அப்படி ஒரு சில ஜீவாத்மா சொல்லும். ஒரு சில ஜீவாத்மா என்ன சொல்லும்? இல்லை இல்லை, நான் சம்பாதிச்சு வாங்கணும்னு சொல்லும். இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இப்படி சொல்லும் பொழுது இறைவனை ஆசீர்வாதம் பண்ணிடுறார். இறைவனை ஆசீர்வாதம் பண்ணி என்னாகும்? நிறைவேற்றி சரி நீ போய் நீ சரி இப்படி ஒரு ஆத்மா எடுத்துக்கோமே. பிறக்கும்போதே ஜீவாத்மா அந்த ஜீவன் வந்து பென்ஸ்கார் இருக்கிற குடும்பத்தில் தான் போய் பிறக்கணும். அப்படி தானேங்க? அப்போ தானேங்க ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு போகிறதுக்கு வந்து அந்த வீட்டுக்கு பென்ஸ்காரில் கொண்டு போகணும் இல்லையா? அதனால் அந்த மாதிரி குடும்பம், அதாவது பணக்கார குடும்பத்தில் பிறக்க வைப்பார். புரிஞ்சுங்களா? பிறக்க வைப்பார். எப்படி பிறக்க வைப்பார்? உங்கள் எண்ண அலைகள், அதாவது அந்த அந்த ஜீவாத்மாவுடைய எண்ண அலைகள் பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த சுப்ரீம் சோலில் டச் பண்ணி அங்கிருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பணக்கார தம்பதியினருக்கு அந்த எண்ணங்கள் போய் சேரும். சேரும் பொழுது அவங்களுடைய தொடர்பின் காரணமாக அவர்கள் கருவுற்று அந்த கருவுற்ற நேரத்தில் உன்னுடைய எண்ண அலைகளும் அங்கு போய் சேரும். அப்போது அந்த ஜீவன் அந்த கருவுற்ற தாய்க்கு அந்த வளைகாப்பு சீமந்தம்லாம் செய்கிறாங்க இல்லையா? அந்த நேரத்தில் உன் ஆன்மாவாகப்பட்டது அந்த தாய்மாரின் துப்புள் கொடி வழியாக எங்கே போகும்? அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் உள்ள பிண்டத்தில் போய் உன்னுடைய ஆன்மா சேரும். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? நீ தான் ராமச்சந்திரன் என்ற அந்த ஆன்மா இப்போ பேரில்லாத ஒரு ஆன்மாவாக, தூய ஆன்மாவாக, பழசையெல்லாம் மறந்து போன ஜென்மத்திலையெல்லாம் மறந்து புதிய ஒரு ஆன்மாவாக சென்று அந்த தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய கருவுக்குள்ளே போய் சேரும். அப்போது அந்த உயிர் வளரும். உயிர் வளர்ந்து அந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உணர்வுகள் வர 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 திரும்பவும் அது பிறந்த நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது குழந்தையாக பிறந்த உடனே அதுக்கு அந்த இன்றைக்கு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்குதோ அன்னிலேருந்து அந்த ஜீவனுக்கு அந்த ஆசைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். வயிற்றுக்குள்ள இருக்க வரைக்கும்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிடி ரெக்கார்டிங் பண்ணுறோம், இல்லை கேசட் ரெக்கார்டிங் பண்ணுறோம். ரெக்கார்டிங் பண்ணி அதை நம்ம அந்த பிளேயரில் போட்டு ஆன் பண்ணால் தானே அந்த பாட்டோ சங்கீதமோ மியூசிக்கோ அப்படியே கேட்குது, இல்லை கேட்காதில்ல. அதே மாதிரி தான் தாயின் வயிற்றில் இருக்கும்போது ஒன்றுமே இருக்காது. அது வெளியே வந்து காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா? அப்போது அதனுடைய ஆசைகள், அதனுடைய பாசங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது அது கரெக்டாக அது நினைக்கும் மனசுக்குள்ளான அதுக்கு தெரியும். நம்ம கேட்டு வந்த அதே தம்பதியினருக்கு, அதாவது நம்ம பணக்கார வீட்டில் போய் பிறந்திருக்கிறோம், நம்ம பென்ஸ் காரில் கூட்டு போகிறாங்கங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். ஆனால் நம்ம நினச்சிக்குவோம் அதுக்கு ஒன்றும் தெரியாது. சுப்ரீம் சோல் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் நம்ம ஜீவாத்மாவும் ஒன்றுதான். எப்போ? அந்த குழந்தைக்கு தன்னிலை உணரும் வரை. அதுவாக சிரிக்கும், அதுவாக அழுவும், அதுவாக விளையாடும். பார்த்துருக்கீங்களா குழந்தைகள்லாம்? அப்போது சொல்லுவாங்க, குழந்தையும் இறைவனும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்து விடும், அப்படி பாடுவாங்க. அந்த ஒரு ஏஜ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அந்த இறைத்தன்மை அந்த உடலை, அந்த ஆன்மாவை விட்டு வெளியே போயிடும். அப்போ அந்த குழந்தை சுயநலவாதியாக மாறும். என்னைக்கு ஒரு குழந்தை அந்த கூச்சம் சுபாவத்தை, வெட்கத்தை உணர்கிறதோ அன்றிலிருந்து அவன் சாதாரண மனிதனாக மாறுவான். அதற்கு முன்னால் வரைக்கும் அது என்ன? ஒரு இறைநிலையில் இருக்கக்கூடிய இறைநிலையோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாதான். அப்போது அது தேர்ந்தெடுத்து வந்தாச்சு. இப்படி ஒரு சம்பவம் இப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு ஆன்மா கேட்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் படித்து வேலைக்கு போனால் தான் எனக்கு பென்ஸ் கார் நானே வாங்கணும்னு ஆசை, எனக்கு அந்த மாதிரி பிறவி கொடுங்க. அப்போது அதே மாதிரி இறைவன் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறக்க வைத்து அவனை நன்றாக படிக்க வைத்து அது நல்ல ஒரு
பெரிய உத்தியோகத்துக்கோ இல்லை நல்ல ஒரு என்ன சொல்கிறது சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு இடம் அந்த மாதிரி வேலையை வாங்கி கொடுத்து தன் சொந்த காசில் அந்த பென்ஸை காரை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி செய்து வாங்க வைக்கக்கூடிய சக்தியை அளிப்பார். யார்? வேறு யாரும் இல்லை, நம்ம தான் இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை நம்ம உணர்கிறோம். அப்போ அந்த தவநிலைன்னு சொல்லக்கூடிய இறைநிலையை நம்ம ஆன்மா உணரும் பொழுது நம்ம தேவைகள்லாம் பூர்த்தி ஆகுது. அது வரைக்கும் பூர்த்தி ஆகாது. ஏன் ஆகாது? முழுமையாக நம்பலையே. சரணாகதி தத்துவம் தான் இங்கே வருது. திரும்பவும் நாம் என்று ஒரு தெய்வத்தோடோ இல்லை ஒரு மனிதனோடையோ இல்லை ஒரு கல்லோடையோ இல்லை ஒரு மரத்தோடையோ ஒரு மண்ணோடையோ நீ சரணாகதி அடைந்து நீ தான் என்று இருந்தால் அது உன்னை கண்டிப்பாக உயர்த்தும், காப்பாற்றும். இது ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். என் அனுபவத்தை நான் பார்த்துருக்குறேன். இருந்தாலும் சில நேரத்தில் நானும் என் எண்ணங்களும் மாறுது. அது காரணம் என்னுடைய பதிவுகள். அது யாரும் சொல்லி குத்தம் இல்லை. அப்போது அந்த பதிவுகள் நம்ம என்ன பதிவுகள் என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் நம்ம பிறவிகள் எடுக்கப்படும். ஸோ அந்த பிறவியின் பலனாக சில ஆன்மா எனக்கு நான் அழகாக பிறக்கணும், தலைமுடி நிறையா இருக்கணும், நல்ல மூக்கு மொழியை லட்சணமாக இருக்கணும், நல்ல கலராக எலுமிச்சம்பள கலரில் நான் பிறக்கணும்லாம் கேட்குமா. அதே மாதிரி கிடைக்கும். நாம் உடலில் இருக்கக்கூடிய அசிங்கமாகட்டும் அழகு எல்லாமே நாம் கேட்டு வாங்கி வந்த வரம்தான் தவிர இறைவனை கொடுத்தது அல்ல. இறைவன் கொடுக்க மாட்டான். நீ கேட்குறதா அவன் செய்ய போகிறான். அவன் விருப்பம் தானே அவனுக்கு. அவன் தானே நீ தானே அவன். அதை நீ ஏன் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் உணர மாட்டீங்களே. இதுதான் சொல்கிறாங்க, நான் யாருன்னு கேளு, நான் யாருன்னு கேளு. நான் யாருன்னு கேட்டால் நான் யார் கேட்கணும். நான் யாருன்னு கேட்டே உனக்குள்ள விடை வரும். அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். இப்படி தான் நம்ம அலாட்மெண்ட் ஆக்கி இப்படி தான் சொல்ல முடியாது. இப்போ விசிறி இருக்குது, இது சும்மா அப்படியே வச்சோம்னா காற்று வருமா? வராது. அதை எடுத்து கையில் இப்படியே பண்ணா காற்று வரும். அது மாதிரி எந்த ஒரு செயலையும் நாம் சிந்தித்து செயலாற்றினால்தான் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஆன்மாவும் உடலை, உயிரை, அது மட்டும் இல்லாமல் பொசிஷனை எல்லாத்துக்கும் மேலே அதனுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றி வைக்க சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய என்னது இறைநிலையோடு ஒன்றாக இணைந்து கேட்பார்கள். சிலவங்களுக்கு உயிர் ஆன்மா உடலிற்குள்ளே இருக்கும்போது அதை உணர முடியாது. உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு அந்த ஆன்மா இறைநிலையை உணர்ந்து அங்கே சென்று கேட்கும். இதே ஆன்மா தான். இப்போ இங்கே கூலிங்காக இல்லாதனால நான் விசிறி வீசிட்டு இருக்கிறேன். இதே ஏசி இருந்துன்னா இது தேவையில்லை, தூக்கி போட்டுறேன். ஏசி இருந்தால்தான் தூக்கி போட முடியும். அதே போல் சிலவருக்கு விதியில் எழுதியிருக்கும், நீ இறந்தால்தான் நீ உணர முடியும். சில நேரத்தில் உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்தால்தான் நீ இறைநிலையை உணர்ந்து அவர்களுடைய ஒன்றாக இணைந்து அடுத்த பிறவை பற்றி உன்னால் கேட்க முடியும். அதுதான் நான் என்ன சொல்கிறேன். இப்போவே நீங்கள் கேள, என் உடம்புல நல்லா இருக்க, எல்லாமே இருக்குது, எனக்கு இந்த பிரிவில் இப்படி இருக்கேன் சாமி, அடுத்த பிள்ளையா எனக்கு சகோதரர் எனக்கு இல்லை, அடுத்த பிள்ளையா எனக்கு 2 அக்கா 2 தங்கச்சியோட பிறக்கணும்னு கேள. ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்? கேட்க மாட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளே அந்தளவு ஜெலஸ், பொறாமை எண்ணங்கள் இருக்கும். அதை தூக்கி வீச வெளியே. நமக்குள்ளே செய்கிற தப்பு என்னங்க நமக்கு தெரியும் தம்பி, உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை யாரும் ஏற்றுக்க மாட்டோம். அதை ஏற்றிட்டா தான் நம்மளாம் இறைவனை மாறிடலாமே. அன்னப்பறவைன்னு ஒரு பறவை அந்த காலத்தில் இருந்திருக்குது. என்ன பண்ணியிருக்கு? தண்ணி 1/2 லிட்டர் பாலில் 1/2 லிட்டர் தண்ணியை கலந்து வச்சுன்னா தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் குடிச்சிட்டு போயிடுவான். அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குது, அதே போல் சக்தி நமக்கு இருக்குது. நம்ம பயன்படுத்தும். அதுக்குன்னு தண்ணியில் பாலை கலந்து வச்சு குடிச்சு பார்க்காதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம சிந்தித்து பார்த்து செயலாற்றினா கிடைக்கும். முடியும் என்று நினைத்தால் முடியும். சரிங்களா? ஆகவே உடலை தேர்ந்தெடுக்கிறது ஆகட்டும், நம்ம உள்ளத்தை தேர்ந்தெடுக்கலாகட்டும், எல்லாம் நாம் தான். இறைவனாக உனக்கு எதுவும் கொடுக்கவில்லை. இறைவன் உன்னை ஆன்மாவை வெளியே விட்டுருக்கிறார். அந்த எத்தனையோ ஆன்மாவில், கோடிக்கணக்கான ஆன்மாவில் நீ ஒரு சின்ன ஒரு அணு, ஒரு ஆட்டம். உன்னை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். தேவையில்லை. அந்த ஆட்டம் எடுத்து வெளியே வீசிட்டார். இப்போ விதையை கையில் கொடுத்துட்டாங்க, ஒரு பிடி விதையை தூக்கி வீசுகிற, எது முளைக்காது நீ பார்த்தா இருக்க போகிற. இல்லை முளைச்சா தண்ணி ஊற்று, முளைக்கலாம் பிடிங்கி ஓரம் வீசிட்டு போயிடு, இல்லை கண்டுக்க மாட்டீங்க, அவ்வளோதான். இதுதான் கடவுள் பண்ணிகிட்டு இருக்கார். கடவுளும் தாரையும் வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், நமக்குள்ளே இருக்கிற கடவுளை பார்க்க முடியல, அதான் நம்ம வெளியே தேடுறோம். வெளியில் தேடி அது நமக்குள்ளே வரும். எல்லாமே ஒரு ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், இதுதான் உண்மை.
ரிஃப்ளெக்ஷன், ரியாக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, சரிங்களா? ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை தான், 2 வார்த்தை. ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு, ரியாக்ஷன் எதிர்விளைவு. இதுதான். இதை நம்ம யோசித்து பாருங்கள், எல்லாத்துலேயும் நமக்கு விடை கிடச்சிரும். ஆகவே திரும்ப சொல்கிறேன், நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம பிறவி எடுக்கலாம் முடியும் என்று சொல்லிக்கொண்டு காணொலியை விட்டு விலகுகிறேன். சாய்ராம்.